அதுதான் உங்க கொள்கைன்னு கேட்டோம். இது வரைக்கும் பதில் வந்துச்சா? அதுதான் உங்க கொள்கை மார்க்க சட்டமா? நீங்க குரான் வழங்குறீங்கல்ல, உங்க சட்டம் அதுதான். இது வரைக்கும் சொல்லல. அவங்க சட்டம் அது இல்ல, அதான் நாங்க வச்சோம். ஒண்ணு எங்க சட்டம் அதுதான் சொல்லட்டும். இல்லையா சும்மா உங்களை ரொம்ப நம்ம வேணுமோ இப்படி வேணுமோ ஹதீஸ் தந்துட்டாங்க அப்படி நம்ம சும்மா இருந்தோம்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப இப்ப இன்னும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுல அவங்க பதில் சொல்லட்டும். எங்க நிலை இதுதான் அப்படின்னு. அப்ப உங்க நிலை அது இல்லைன்னு சொன்னா அந்த அதையே ஆதாரமா காட்டினீங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, எப்படி குளத்துக்கு அவங்க வர முடியும், குளத்துக்கு ஏன் வந்தாங்க, ஒரு நல்லவரா இருந்தா குளத்துக்கு வரலாமான்னாங்க. நம்ம சொன்னோம் அப்படியெல்லாம் இல்லை, குளத்துக்கே வந்தாங்கன்றலாம் இல்லை. குத்துமா முடிச்சுட்டு பெண் பார்க்கறதுக்காக வேண்டிதான் வந்துகிட்டு இருந்தாங்க. வர்ற வழியில் தான் கண்டார்கள். அதுக்கு முன்னாலதான் அது இருக்குது. இதை நோக்கத்தான் வர்றாங்க. நீங்க ஒரு வாசகத்தை காட்டிருங்க, நாங்க ஒப்புக்கொள்றேன்னு சொல்லியிருக்கிறோம். காமிக்க வேண்டியதுதானே? இப்பவும் சரிதான், வாசகத்தை காமிக்கலாம். சிறுமியை பார்க்கறதுக்காக தான் போனாங்க, குளத்துக்காக தான் போனாங்க, வாசகம் வச்சது இல்லை. போற வழியில் குளத்தில் சிறுமியை கண்டார்கள் தான் இருக்குது. இப்பவும் சொல்றோம், நீங்க அப்படி இல்லைன்னா காமிங்க. சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது, காமிக்கணும். இந்த பாருங்க வாசகம் எப்படி இருக்குன்னு காமிங்க. இப்ப நான் வாட்சி காமிச்சல, சும்மா பேசுறது எவனும் பேசலாம். அதனால இப்படி எண்ணற்ற கேள்விகள் நாங்க வைத்திருக்கிறோம். இன்னும் நான் கேள்வி வைத்திருக்கேன், என்னென்னங்கிறத இப்ப சொல்லப்படும். அன்பார்ந்த முஸ்லிம் பெருமக்களே, தமிழகத்தில் 25 வருடங்களாக இஸ்லாத்துக்கு மாறுபட்ட கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை வலுக்கட்டாயமாக ஒரு விவாதம் என்ற பெயரில் இந்த சபைக்கு கொண்டு வந்து அவர்கள் எழுதிய பத்திரிகைகளை அவர்களுக்கு முன்னால், இந்த மக்கள் மன்றத்துக்கு முன்னால் வாசித்து காட்டி, இதில் அப்பட்டமான பொய் இருக்கிறது, தெளிவாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்ட சட்டங்கள் இருக்கிறது, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை, மன்னிக்கும் அதிகாரத்தை, உணவளிக்கும் அதிகாரத்தை, நோயை மாற்றும் அதிகாரத்தை மறுக்கின்ற விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லிய போது அதை மறுப்பதற்கோ அதற்கு ஒரு பதில் சொல்வதற்கோ அவர்களுக்கு நாயழவில்லை என்பதை இந்த சபை சந்தித்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் சிடி மூலம் இது கியாமத் நாள் வரை உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் உலா வரும். டி ராஜேந்தரை பற்றி ஒரு விஷயம் சொன்னபோது அதற்குரிய ஆதாரத்தை காட்டுங்கள் என்று சொல்வதற்கு சக்தி வந்த அவர்களுக்கு ஏன் அவர்களுடைய பத்திரிகையில் எழுதப்பட்ட விஷயங்களை சொன்னபோது ஒரு வார்த்தையாவது பதில் சொல்வதற்கு சக்தி இருந்ததா? மௌனம் சம்மதம் என்ற அடிப்படையில் அந்த பத்திரிகையில் உள்ள விஷயங்களை யார் எழுதினாரோ அவருக்கு முன்னால் அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாக இருந்ததை அடிப்படையாக வைத்து, மௌனம் சம்மதம் என்பதை அடிப்படையாக வைத்து அதில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதான், இவர்கள் பொய் என்று சொன்னது அது பொய்யேதான், அது பொய் என்று சொன்னது உண்மைதான், குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்டது என்று சொன்னார்களே அது மாறுபட்டது, அது உண்மைதான், அல்லாஹு தஆலா கொடுத்த அதிகாரத்தை மறுத்தார்கள் என்று சொன்னார்களே அது உண்மைதான் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களால் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை என்பதை இந்த மக்கள் மன்றம் நேரடியாக பார்த்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது உலகத்தில் பரவும். இந்த மௌலூத் நிகழ்ச்சியில் சுன்னத் வல் ஜமாஅத் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்குரிய ஆதாரம் இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஊர்களிலும் மௌலித் நிகழ்ச்சிகளுக்கு ஏராளமான மக்கள் பெருகுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களெல்லாம் விலகி இருந்தது மௌலிதில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான சம்பவங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்களே அது உண்மையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் விலகி இருந்தார்கள். இந்த விவாதத்தில் மௌலித் நிகழ்ச்சிகளில் மௌலிதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதான் என்பதை சுன்னத் வல் ஜமாஅத்தின் உலமாக்கள் அடிக்கடிக்கான ஆதாரங்களை கொண்டு நிரூபித்திருக்கிறார்கள். அதனால் நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய இந்த சுன்னத்தை நமக்கு நிறைவேற்ற வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த காரணமாக மறுமையில் நாம் நன்மை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த மௌலித் நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் எண்ணிக்கை பெருகும் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள், இவர்களும் பார்க்கத்தான் போகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இவர்களை நம்பியிருந்த மக்கள் இவர்களை நம்பி வழிமாறி போன மக்கள் எல்லாம் திசை திரும்பி வந்து சுன்னத் வல் ஜமாஅத்தின் கொள்கைகளை ஏற்பதையும் இவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். 12 கேள்விகள் கேட்டோம். ஒன்றுக்காவது அவர் வெளியேற்றுங்க. அடுத்த
இந்த பக்கம் உட்காருங்க, உட்காருங்க. 12 கேள்விகளை கேட்டோம், ஒன்றுக்கும் பதில் சொல்லவில்லை. சம்பந்தப்பட்ட நபர் வெளியேற்றுங்க. முதல்ல சம்பந்தப்பட்ட நபர் முதல்ல அவர் மட்டும் வெளியேற்றுங்க. சொல்லுங்க. ஹலோ சார், சம்பந்தப்பட்ட நபர் வெளியே 12 கேள்விகளை கவனியுங்கள். 12 கேள்விகளை கேட்டோம், ஒன்றுக்கும் பதில் சொல்லவில்லை. அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எங்கள் தரப்பிலிருந்து வந்தவைகள் அடுக்கடுக்கான ஆதாரங்கள், ஆணித்தரமான ஆதாரங்கள். நாங்கள் கேட்ட 12 கேள்விகளுக்கு அவர்கள் தரப்பிலிருந்து வந்தவைகள் எல்லாம் நீண்ட மௌனம், தொடர்ச்சியான மௌனம். ஒவ்வொரு 10 நிமிடங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதும் தாராளமாக பேசுங்கள், விரிவாக பேசுங்கள் என்ற அடிப்படையில் 10 மினிட் கொடுக்கப்பட்ட போதும் நாங்கள் கேட்ட ஒரு கேள்விகளுக்கு கூட அவர்கள் சொல்ல சகீரத்து என்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டு, அது 64, 103 என்ற வார்த்தை எண்ணிக்கையை பிடித்துக் கொண்டு, எண்ணிக்கையை பற்றி இங்கே பேச வேண்டிய என்ன தேவை இருக்கிறது? இப்படி அவர்கள் நேரத்தை கழித்தார்களே தவிர ஒரு கேள்விக்கு கூட அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களே, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சீடியை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எங்கள் தரப்பிலிருந்து சரியான ஆதாரங்கள், அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் முதலில் சொன்னேன், மௌலித் இவர்களுடைய பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மௌலிதில் வரக்கூடிய சம்பவங்கள் 300 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த நூலிலும் இல்லை என்று சொன்னேன். என்று சொன்னதாக நான் அவர்களுடைய பத்திரிகையில்